ஸோ எதிர் டீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேர்ள் கேமரா வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த ஒரு டுன்டூனை வச்சு பார்த்தீங்கன்னா மயக்க தான் போகிறோம். அதாவது டுன்டூன் மாதிரி ஃப்ரெண்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் வாங்க முடியுமா இல்லையான்றதை பார்த்துடலாம். ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்கில் அவங்க எங்கே இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா பறந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள போயிட்டு அப்படியே போய் ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ட போவேன். போய் ஃப்ரெண்டு பிடிச்சா பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம பார்க்கல. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு வரும். ஸோ 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிப்பேன். ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேகமா போவேன். ஆனால் எதிர் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பொழந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். இது சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கிளியர் பண்ணிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை எடுத்துட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேட்ச்ல அவங்க தான் லீடிங்ல இருப்பானுங்க. ஸோ கடைசி ரவுண்டு அந்த 2 எனிமியை போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை போய் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அழுத்தலாம். பார்த்தீங்கன்னா உடனே ஓரினை போட்டுருவான். நானும் ஓரினை போட்டு அடிக்கலாம்னு பார்த்தா இப்போ நடக்கும் பாருங்க.